ஜோசியர் சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்குள்ள ஒரே குழப்பம். இந்த குழப்பத்துக்கு விட தெரியலன்னா என் மண்டைய வெடிச்சிரும் போல இருக்கு. அன்னைக்கு நீ வெள்ளைப்பூவை எடுத்ததுக்கு அப்புறமும் உன்கிட்ட இதே கேள்வியை கேக்குறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத. உண்மையே சொல்லு, மேடி உன் மேல பாசமா தானே இருக்கான்? அத்தை, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு, மேடி உன் மேல பாசமா தானே இருக்கான்? அத்தை சத்தியம்லாம் பண்ண சொல்றாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சத்தியம் பண்ணி சொல்லுமா. உனக்கும் மேடிக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? வெளியே நாம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கிற என் அம்மா, அப்பா, பிரீத்தி, கௌதம் இவங்க எல்லாருக்கும் நம்ம பிரியறது தெரிஞ்சா அவங்க அதுலயே மனசு உடைச்சிருவாங்க. அவங்களுக்கு நான் என் மன நிலைமையையும் என் வலியையும் புரிய வைக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மேடி எங்க பிரச்சனை வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அத்தை அவங்க மேல சத்தியம் பண்ண சொல்றாங்களே, என்னால மேடி வாக்க மீறவும் முடியல, அத்தை மேல போய் சத்தியமும் பண்ண முடியல. ஐயோ, இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஸ்வேதா, என்ன யோசிக்கிற? சத்தியம் பண்ணு. அம்மா, இதை எப்படியாவது காப்பாத்துமா. இங்க பாரு ஸ்வேதா, நீ சத்தியம் பண்றதுக்கு தயங்குறத பார்த்தா எனக்கு மாம். மாமா, என்ன மாமா பசிக்குதா? ஒரு 2 நிமிஷம் இருங்க, உங்களுக்கு பிடிச்ச இட்லி பண்ணிடுறேன். அன்னைக்கு மாதிரி வயிறார நல்லா சாப்பிடலாம். ஸ்வேதா, என்ன மேடிய மாமான்னு கூப்பிடுற? அது ஒண்ணும் இல்ல அத்தை, மேடிக்கு நான் மாமான்னு கூப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும், அதான். என்ன மாமா? நீ என்ன மாமான்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? இருக்குடி உனக்கு. மாமா, நீங்க குளிச்சுட்டு கிளம்பி வர்றதுக்குள்ள நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். அண்ணி, என்ன அண்ணனை மாமான்னு கூப்பிடுறீங்க? ஆமா, மேடி உன்னை மாமான்னு கூப்பிட சொன்னானா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, பொதுவா தாலி கட்டின புருஷன் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுல்ல. ஐயோ, இவ என்ன திரும்ப திரும்ப மாமான்னு கூப்பிட்டு கடுப்பேத்துறாளே. அதான் நேத்து நைட்டு மாமா கிட்டயே கேட்டேன். அப்போ மாமா, ஏங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை மேடின்னு பேர் சொல்லி கூப்பிட்டேன். இனிமே அப்படி கூப்பிட்டா அது தப்பு. அதனால நான் உங்களை இனிமே எப்படி கூப்பிடுறது? பொண்டாட்டி, நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். நான் பேரை சொல்லி கூப்பிடாம உங்களை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்? இந்த முறை பொண்ணுங்கெல்லாம் முறை பையனை கூப்பிடுவாங்கல்ல, அப்படி கூப்பிட. மாமாவா? ஆமா, அப்படியே கூப்பிடு. மாமா. ஆஹா, ரொம்ப அழகா கூப்பிடுற தெரியுமா? மாமா. நான் மாமான்னு சொன்னேன், உடனே இவரு ஏமான்னு கேட்டாரு. ஸ்வேதா என்னமா கதை கட்டுறா? நேத்து நடந்த சம்பவத்தை அப்படியே தலைகீழா மாத்திட்டாளே. மேடியே ஆசையா கேக்கும் போது நான் கூப்பிடாம இருக்க முடியுமா? அதான் நேத்து நைட்ல இருந்து மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அத்தை. கூப்பிடு கூப்பிடு. அண்ணா, அண்ணி உன்ன மாமான்னு கூப்பிடும் போது அதுல இருக்க லவ் வேற லெவல்னா.
அன்னிக்கு உங்க மேல எவ்வளவு லவ் இருந்தா இப்படி மாமான்னு கூப்பிடுவாங்க. ஆமாம்மா. சரிம்மா, நான் ரூமுக்கு போறேன். ஆ மாமாவா? ரூமுக்கு வாடி, உனக்கு வச்சிருக்கேன். ஐயோ அண்ணி, எனக்கு செம்மையா பசிக்குது. ப்ளீஸ் வாங்க அண்ணி, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைங்க. ஆ ம். என்ன யோசிக்கிற? போ, அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை. சரிங்க அத்தை. அம்மா, சரியான நேரத்துக்கு மேடி அனுப்பி என்ன காப்பாத்திட்டீங்க. பிரீத்தி, நீ வா. ம். ஸ்வேதா மேடிய ஆசையா மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் ஜோசியர் அப்படி சொன்னாரு? ஒருவேளை ஜோசியர் ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாரோ? மாமாவா? மாமா எல்லாம் என் நேரம். ஏய், நான் உனக்கு மாமாவா? நான் உனக்கு மாமாவா? ம் ஆமாவா? ம் ஆஹா. ஏய், ஆமாவா இல்லையா? சரியா சொல்லு. உங்களுக்கு இல்லனா இல்ல, ஆமாண்ணா ஆமா. என்ன விளையாடுறியா? உனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, மாம் கிட்ட எதுக்கு என்ன மாமான்னு சொன்ன? சொல்லு. அது வந்து அத்தை என்ன தனியா கூப்பிட்டு உனக்கும் மேடிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க. மாமியா அப்படி கேட்டாங்க? இல்ல, அது கோவில்ல நம்ம குடும்ப ஜோசியரை பார்த்தாங்களாம். அவரு நம்ம 2 பேருக்கும் இடையில எதுவுமே நடக்கலன்னு அத்தை கிட்ட சொல்லிருக்காரு. அதான் அத்தை என்கிட்ட அப்படி கேட்டாங்க. சரி, மாம் அப்படி கேட்டா நீ இல்லன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? சமாளிக்க தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனா அத்தை அவங்க தலைமையில என் கைய வச்சு சத்தியம் பண்ணி உண்மைய சொல்லுன்னு கேட்டாங்க. என்னால எப்படி அத்தை தலைமையில கைய வச்சு பொய் சத்தியம் பண்ண முடியும்? நீங்க வேற நம்ம பிரச்சனைய யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்னால உண்மையும் சொல்ல முடியாது, பொய் சத்தியமும் பண்ண முடியாது. எப்படி இந்த சங்கடத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்தீங்க. அதான் அத்தைய சமாளிக்கிறதுக்காக உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். என்ன நம்புங்க மாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இதுதான் நடந்தது. ஏய், குருவி உட்காந்து பனைமரம் விழுந்துச்சுன்னு சொன்னா நான் நம்ப முட்டாள் இல்ல. எனக்கு உன்னை பத்தி தெரியும். என்கிட்ட கதை விடாத. இல்ல. ஏய், பேசாத. உன் ஆட்டம்லாம் இன்னும் 60 நாள் தான். அத நீ மனசுல வச்சுக்க. சரி மாமா. இது மாமாவா? சாரிங்க, வாய் தவறி மேடி தான் மாமான்னு வந்துருச்சு. வாய் தவறி எப்படி மேடி மாமான்னு வரும்? ஏய், ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன்ன மாதிரி ஒரு விவரமான நல்ல தெளிவான ஒரு குசும்பிய நான் பார்த்ததே இல்ல. குசும்பினா? குசும்பினா தெரியாதா உனக்கு? நிஜமா தெரியாது. உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க. குசும்பினா என்னங்க? ஏதாவது சமையல் ஐட்டமா? ஏய் ஏய் ஏய், உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் குசும்பினா என்னன்னு. நடிக்காம போடி. ஐயோ இல்லங்க, எனக்கு உண்மையாவே தெரியாது. ஏய், போன்னு சொல்றேன்ல, போ. என்ன இவ இப்படி பார்த்துட்டு போறா? இது வேலைக்காகாத. முதல்ல இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவாத நான் பிசினஸ் பண்ண போறத பத்தி மாம் கிட்ட பேசணும். அத்தை, இந்தாங்க காஃபி. பிரீத்தி, நீ காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம் நீ. ம்.
காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம். அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆ சரி. ம். ஒரு நிமிஷம் நீ உட்காரு. சரிங்க அத்தை. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் அத்தை? என்ன ஸ்வேதா, பேசலாமா? ஆம். அம்மா எதை பத்தி பேச போறாங்க? எல்லார் மாதிரியும் மேடியும் பிசினஸ் பண்ணணும்னு ஸ்வேதா ஆசைப்படுறா. ஸ்வேதா என்கிட்ட ஹனிமூன்ல அப்புறம் பாத்துக்கலாம், மேடிக்கு கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்னு ஒரே பிடிவாதமா இருக்கா. ஸ்வேதா சொல்றதும் சரின்னு தான் எனக்கு படுது. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். மேடியும் பிசினஸ் பண்ணணும்ல. என்ன மேடி, நான் சொல்றது சரிதானே? எஸ்மா, நானும் பிசினஸ்ல பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணணும். நீ கண்டிப்பா பண்ணுவ மேடி. ஏன்னா ஸ்வேதா உன் கூடவே இருக்க போறாள்ல. ஸ்வேதா எங்க என் கூட இருக்க போறா? இன்னும் 60 நாளுக்குள்ள நான் அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிடுவேன். மேடி, நம்ம கிட்ட நிறைய பிசினஸ் இருக்கு. அதுல நீ எந்த பிசினஸ் பாக்குற ஐடியால இருக்க? என்ன அத்தை இப்படி கேக்குறாங்க? அன்னைக்கு சும்மா பேச்சுக்கு மேடி பிசினஸ் பாக்கட்டும்னு சொன்னதுக்கு அத்தை மேடிய உண்மையாவே பிசினஸ்ல உட்கார வைக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. மேடிக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? மேடிய பிசினஸ்ல உட்கார வச்சா பிசினஸ் லாஸ் ஆக தான் போகுது. என்னப்பா, என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு கேட்டேன், அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? சொல்லு. உனக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிசினஸ்ல எது வேணும்னு சொல்லு. மாம், எதை செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல மாம், அதை எப்படி செய்யறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஆ எனக்கு எனி பிசினஸ் ஓகே மாம். நீங்க என்கிட்ட கொடுக்கிற பிசினஸ நான் கண்டிப்பா இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒரு படி மேல கொண்டு வருவேன் மாம். கிழிச்சான். இவனுக்கு படிய புடிச்சே ஒழுங்கா மேல ஏறி வர தெரியாது. இதுல இவன் பிசினஸ மேல கொண்டு வர போறானா? சூப்பர் மேடி. பிசினஸ்ல தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா உன்கிட்ட ஒப்படைக்கிற பிசினஸ நீ கண்டிப்பா மேல கொண்டு வருவ. இல்லனாலும் ஸ்வேதா உன்னை மேல கொண்டு வர வச்சிருவா. நம்ம யான் ஃபேக்டரி பாக்குறியா நீ? ஓகே மாம். ஹே ஸ்வேதா, மேடி பிசினஸ் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதா? மொத்தமா கரண்ட புடுங்குற. பூமிகா, கல்பனாமா ஃபேக்டரி வச்சு யானையெல்லாம் வளர்க்கறாங்களா? யானையா? அதான் இப்ப சொன்னாங்களே. பாட்டி, அது யானை இல்ல, அது யான் ஃபேக்டரி. பஞ்சு மில்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓஹோ, அதானா? நான் யானையோன்னு நினைச்சேன். அத பஞ்சுனே சொல்லிருக்கலாமே. என்ன அத்தை யான் ஃபேக்டரின்னு சொல்றாங்க? அத நம்ம வீட்டுக்காரர்ல பாத்துட்டு இருக்காரு. அத்தை அவர் பாக்குற கம்பெனியை போய் மேடிய பார்க்க சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா முதலுக்கே மோசமாயிடும். பேசிடுவோம். அத்தை. என்னம்மா? மேடி இப்பதான் பிசினஸ்க்குள்ளே என்டர் ஆகுறாரு. எடுத்தோன்னே யான் ஃபேக்டரிக்குள்ள போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. அது மட்டும் இல்லாம அத பத்தி கத்துக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகும். அந்த பிசினஸ்ல போட்டி வேற ரொம்ப அதிகம். அதனால அவருக்கு யான் பிசினஸ் எல்லாம் வேண்டாம் அத்தை.
யான் பிசினஸ் பண்றதுக்கு நல்ல நாலேஜ் வேணும். மேடிக்கு என்ன தெரியும்? நாலேஜ்ங்கிறது பிறப்புல வர்றது இல்லையே, நம்ம கத்துக்கிறதுல வர்றது தானே. மேடியும் கத்துக்கிட்டாருன்னா அவருக்கு நல்ல நாலேஜ் வந்துரு போகுது. அத்த, யான் பிசினஸ் மேடி கிட்ட கொடுத்தா கூட அவர் அந்த பிசினஸ பெருசாக்கி காட்டுவார் அத்த. ஸ்வேதா, என் வீட்டுக்காரரை விட மேடி பிசினஸ் நல்லா நடத்துவாருன்னு குத்தி காட்டுறியா? உன்னை கேட்டா மட்டும் பேசு. ராகினி, இப்ப எதுக்கு அவளை மிரட்டுற? அவ புருஷனுக்காக பேசுறா, விடு. மேடி, உன் அண்ணி சொன்னதை கேட்டல்ல? இப்ப சொல்லு, நீ யான் பிசினஸ் எடுத்து பாக்குறியா? ஸ்வேதா வக்காலத்து வாங்கி அப்படி ஒரு பிசினஸ் நான் பண்ணணுமா? எனக்கு அந்த பிசினஸே தேவையில்லை. மாம், எனக்கு யான் பிசினஸ் வேணாம் மாம். மேடி, நான் உன்கிட்ட திரும்பவும் கேக்குறேன். நீ பொதுவா பதில் சொல்லாம உனக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. உனக்கு ஏத்த பிசினஸ் எதுன்னு நான் சொல்றேன். பெரிய அம்பானியும் அம்பானி அம்மாவும் டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு பணம் மட்டும் சம்பாதிக்கணுங்கிறத தாண்டி வேலையில ஒரு திருப்தி வேணும் மாம். ஏன்னா திருப்தி இல்லாத வேலை ஒரு பனிஷ்மெண்டா மாறிடும் மாம். பிடிக்காத பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு ஒருத்தன் அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கும். காலத்துக்கும் அந்த வாழ்க்கை நரகம்தான் மாம். அப்போ உனக்கு ஸ்வேதாவை பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச பிசினஸ் வேணுங்கிற. சரி மேடி, உனக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு சொல்லு. அது சரி, இவன் யோசிக்கிறதுக்குள்ள எபிசோடே முடிஞ்சிரும் போல இருக்கே. மாம், நான் நம்ம கிட்ட இருக்கிற டாய் பிசினஸ் பார்க்கட்டுமா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? பின்ன என்னத்த, என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு மேடி கிட்ட கேட்டா குழந்தை மாதிரி டாய் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. மேடி, நீ டாய் பிசினஸே எடுத்து பாரு, அதான் உனக்கு சரியா இருக்கும். அங்க இருக்கிற பொம்மை கூட விளையாடிட்டே இருக்கலாம். எல்லாரும் காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்ம பண்ற விஷயத்துல எத்தனை பேரு சந்தோஷமா இருக்காங்கங்கிறது தான் முக்கியம். குழந்தையும் தெய்வமும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு டாய் பிசினஸ் வியாபாரம் மட்டும் இல்ல, ஒரு விதத்துல சேவையும் கூட. நாளே வரியில சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்ன ஸ்வேதா. இப்பவே உன் புருஷனுக்கு இவ்ளோ சப்போர்ட்டா இருக்க. சரி, நீ அவன் கூட கம்பெனிக்கு போயிடு. என்ன பூமிகா இது? மாம், ஸ்வேதா எதுக்கு மாம்? டேய், அவ காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிருவா. நீ கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் நீ வர வரைக்கும் அவ தனியா தானே இருப்பா. உன் கூட இருந்தா கண்டிப்பா அவ ஹெல்ப்பா இருப்பாள்ல. அவளும் உன் கூட இருந்த மாதிரி இருக்கும். பொண்டாட்டி பாவமா,
அவளுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் என் கூட ஆபீஸ்க்கு வந்து அங்கேயும் வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவா மாம். அப்ப வேண்டாம், ஸ்வேதா இங்கேயே இருக்கட்டும். அப்படி சொல்லாத மேடி. நீ ஸ்வேதாவை மறக்காம கூட்டிட்டு போ. அவ மகாலட்சுமி. அவ காலடி எடுத்து வச்ச இடமே சுபிக்ஷமா மாறும். இந்த குண்டச்சி காலடி எடுத்து வச்சா சுபிக்ஷமாவா மாறும், தரதான் பேரும். இந்த அம்மா ஓவரா பில்டப் குடுக்கறாங்களே.